سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله المولان العظيم وقال حبيبنا صلى الله عليه وسلم ما نحل والد ولده أفضل من أدب حسن رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து கொண்டிருக்கக்கூடிய நித்திய ஜீவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாலே ஆலம் சாந்தி நபி முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅ தாபிஈன்கள் அல்லாஹுடைய இறைநேசர்கள் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நேரகாலத்தோடு வந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய இறைநேசர்களே, அன்பு சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக தனிமையிலும் இரகசியத்திலும் எங்களை படைத்தாளக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உண்மைக்குண்மையான முறையிலே தக்வா செய்து பயந்து வாழுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்தும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று நாங்கள் ஹிஜ்ரி 1447 ஆண்டு ரஜபுடைய மாதத்திலே பிறை 25 இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரஜபுடைய மாதம் வந்துவிட்டாலே அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு விடயத்தை கேட்லனா ஃபி ரஜபி வ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், இந்த ரஜபிலும் ஷஅபானிலும் எனக்கு பரக்கத் செய்வாயாக, சங்கை மிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை எனக்கு தருவாயாக என்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலிருந்தே துஆ செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்களோ, அதற்காக வேண்டி துஆ செய்தார்களோ, அந்த சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே குறிப்பாக குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் அதிகமான இடங்களிலே வலியுறுத்தி சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஒழுக்க விழுமியங்களும் நட்பண்புகளுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய நல்லொழுக்கங்களை நட்பண்புகளை எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு அழகான முறையிலே வழிகாட்டி இருக்கின்றது. ஒரு மனிதன் பிறந்தது முதல் மௌத்தாகும் வரைக்கும் அந்த மனிதன் சந்திக்கக்கூடிய அனைத்து நிலைமைகளுக்கும் உரிய நல்லொழுக்கங்களை நட்பண்புகளை எங்களுடைய அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்கக்கூடிய எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைமைகளுக்கும் உரிய ஒழுக்கத்தை, ஆதாபுகளை நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அது கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆதாபுகளாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆதாபுகளாக இருக்கலாம், ஒழுக்கங்களாக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு வாழ்க்கையின் எல்லா கட்டங்களுக்கும் உரிய ஒழுக்கங்களை, ஒழுக்க விழுமியங்களை எங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். எந்த ஒன்றையும் விடவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஒரு யஹூதி மனிதர் சல்மானே ஃபாரசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடத்துல வந்து பரிகாசமாக, கேவலமாக ஒரு கேள்வியை கேட்கான். அந்த மனிதர் கேட்காரு, சல்மானே ஃபாரசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பார்த்து, உங்களுடைய ரசூல், உங்களுடைய நபி உங்களுக்கு வெளிவாசலுடைய, அதாவது டாய்லெட் போற முறையையும் உங்களுக்கு சொல்லித்தாராமே, சுத்தம் செய்யக்கூடிய முறையையும் சொல்லித்தாராமே என்று பரிகாசமான முறையில அந்த யஹூதி சல்மானே ஃபாரசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு எச்சில் துப்புரத்துல இருந்து, எப்படி எச்சில் துப்பணும் என்கிறதுல இருந்து ஆட்சி செய்யும் வரைக்கும், ஹத்தல் ஹராஆ, எங்களுக்கு வெளிவாசல் போகக்கூடிய முறை, அதை சுத்தம் செய்யக்கூடிய முறை, அதனுடைய ஆதாபுகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க என்று பெருமையாக சொன்னாங்க. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய ரசூல் எங்களுடைய வாழ்க்கையில எல்லா விடயத்தையும் எங்களுக்கு கற்று தந்திருக்காங்க. நாங்க ஒரு விடயத்தை மிக தெளிவாக விளங்கி கொள்ளணும், மிக தெளிவாக விளங்கி கொள்ளணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, அந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயரத்தை அடைஞ்சாலும், அவன் எவ்வளவு பெரிய கல்விமானாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா, நட்பண்புகள் இல்லைன்னு சொன்னா, அன்பார்ந்தவர்களே, அந்த மனிதனுடைய கல்வியால, அந்த மனிதனுடைய பதவியால யாருக்கும் எந்த பிரயோசனமும் கிடையாது. அதே போல் அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் உலகத்துல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக, பணக்காரனாக இருந்தாலும், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லையா, நட்பண்புகள் இல்லையா, அன்பார்ந்தவர்களே, அந்த மனிதனுடைய பணத்தால, அவனுடைய செல்வத்தால யாருக்கும் எந்த பிரயோசனமும் இருக்காது. ஏன்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒழுக்கம் என்பது இன்றியமையாத மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஒரு அரபு பழமொழியில சொல்லுவாங்க, மல்லா அதபலஹு ஃபஹுவ துப்புன், எவனிடத்துல ஒழுக்கம் இல்லையோ அவன் கரடியை போன்றவன். எவன் வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லையோ அவன் கரடியை போன்றவன் என்று ஒரு அரபு பழமொழியிலே சொல்லப்பட்டுள்ளது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில எல்லா நிலைமைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவசியமான மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த ஒழுக்க விழுமியங்களும் நட்பண்புகளுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்துல மிக பெரும் அறிவை கொடுத்திருந்தான், மிக பெரும் ஞானத்தை கொடுத்திருந்தான். இந்த உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை போல, நபி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை போல இந்த உலகத்துக்கு யாருக்கும் கொடுக்கப்படல. அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு மிக பெரும் அறிவு, ஞானத்தை அல்லாஹு தாலா கொடுத்திருந்தான். என்றாலும் அன்பார்ந்தவர்களே, குர்ஆன்ல எந்த ஒரு இடத்திலையும் அல்லாஹு தாலா நபி அவர்களுடைய அறிவை பத்தி, ஞானத்தை பத்தி எந்த இடத்திலையும் அல்லாஹ் புகழ்ந்து பெருமை பாராட்டி பேசல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்த நல்ல பண்புகள், நல்ல ஒழுக்கங்களை பற்றி அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுகின்றான். அல்லாஹு தஆலா சூரத்துல் கலமிலே அல்லாஹ் பேசுகின்றான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்க மிக பெரும் நட்பண்புல இருந்து கொண்டிருக்கீங்க, நீங்க மிக பெரும்
ஒழுக்க பண்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று நபி அவர்களுடைய அறிவை அல்லாஹ் புகழ்ந்து பேசவில்லை. நபி அவர்களிடத்திலே இருந்த அந்த ஒழுக்க பண்பாட்டை பற்றி, நல்லொழுக்கங்களை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே புகழ்ந்து பேசுகின்றார். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, இந்த உலகத்துக்கு நான் ஏன் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன். நபி அவர்கள் பல காரணங்களுக்காக வேண்டி நபியாக அனுப்பப்பட்டிருந்தாலும் நபி அவர்களே சொல்கின்றார்கள், நான் இந்த உலகத்துக்கு ஏன் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா புஇஸ்ஸு லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக். இந்த உலகத்தில நற்பண்புகளை, நல்லொழுக்கங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டித்தான் உலகத்துக்கு நான் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்ஆனுடைய ஆயத்தும் இந்த ஹதீஸும் எங்களுக்கு மிக பெரும் ஒரு செய்தியை சொல்லுது. அது என்ன செய்தி தெரியுமா? எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எந்த நிலைமையில இருந்தாலும், நாங்க படித்தவனாக இருந்தாலும், நான் படிக்காதவனாக இருந்தாலும், நான் பணக்காரனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், உலகத்துல எந்த நிலைமையில நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், என்ற வாழ்க்கையில ஒழுக்கம், நட்பண்பு இருக்குமாக இருந்தால் நான் இந்த உலகத்தில் வெற்றியாளனாக மாறுவேன். இன்ஷா அல்லாஹ் நான் மௌத்துக்கு பின்னாலும் வெற்றியாளனாக மாறுவேன். இதைத்தான் அன்பார்ந்தவர்களே இந்த குர்ஆனுடைய ஆயத்தும் ஹதீஸும் எங்களுக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு வரக்கூடிய நேரத்துல இந்த உலகத்துல வாழ்ந்த மக்கள் எந்த நிலைமையில இருந்து கொண்டிருந்தாங்க? எந்த நிலைமையில இருந்து கொண்டிருந்தாங்க? வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படக்கூடிய அந்த காலகட்டம், அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மக்கள் எந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா, அந்த மக்களின் காரணமாகவே அந்த காலத்துக்கு எப்படி பேர் சொல்றா, ஐயாமுல் ஜாஹிலியா, மடமையினுடைய காலம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் ஒழுக்க ரீதியிலே மிகவும் படுமோசமான நிலைமையிலே இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உலக அடிப்படையிலே அன்பார்ந்தவர்களே, எங்களை விட மிக கெட்டிக்காரர்களாக இருந்தார்கள், எங்களை விட மிகவும் அறிவாளிகளாக இருந்தார்கள். ஆனால் ஒழுக்கத்துடைய விடயத்திலே, தீனுடைய விடயத்திலே அந்த மக்கள் மிகவும் தாழ்ந்த நிலைமையிலே இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அனுப்பப்படுறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மக்கள், அந்த ஜாஹிலியத்துடைய காலத்துல வாழ்ந்த மக்களை பத்தி குர்ஆன் பேசுது. நீங்க எந்த நிலைமையில இருந்தீங்கண்டா, வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரதி மினன் நார், நீங்க எல்லாரும் நரகத்துடைய போர்டர்ல இருந்தீங்க, நரகத்துடைய விளிம்பில் இருந்து கொண்டிருந்தீங்க என்று பேசக்கூடிய அளவுக்கு அந்த காலத்து மக்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மிக மோசமான, மிருகங்களை விட மிக மோசமான நிலைமையிலே அந்த காலத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அனுப்பப்படுறாங்க. அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து முதலாவது செஞ்ச வேலை, அந்த மக்களுக்கு மத்தியில அல்லாஹ்வை பத்தி விளங்கப்படுத்தினாங்க. இந்த ஈமானுடைய உழைப்பு செஞ்சாங்க. அதோட சேர்த்து அந்த மக்களை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக மாத்தினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்களுக்கு மத்தியில உழைப்பு முயற்சி செஞ்சாங்க. எந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதர்கள், ஒவ்வொரு சஹாபாக்களாக, எந்த ஆரம்பத்திலே இருந்த அந்த சஹாபாக்கள் மிருகங்களை விட மோசமாக இருந்தவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 23 வருட கால உழைப்புக்கு பின்னால எப்படி மாத்தி காட்டினாங்கன்னு சொன்னா, எந்த குர்ஆன் அந்த சஹாபாக்களை பார்த்து நீங்கள் நரகத்துடைய விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன அதே குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாக கூடிய நேரத்துல அந்த சஹாபாக்களை பத்தி அந்த குர்ஆன் பேசுது. அல்லாஹ் பேசுகிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹு தஆலா உங்களையும் பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய நற்குணத்தின் மூலமாக,
நல்லொழுக்கத்தின் மூலமாக அந்த மக்களை மாத்தி காட்டினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை எப்படி மாறினாங்க என்று சொன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால எந்த நிலைமையில இருந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால எந்த நிலைமைக்கு மாறினாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பத்தி, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஈமான ஒரு தராசுடைய ஒரு தட்டிலையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய ஈமான அந்த தராசுடைய மறு தட்டில வைத்தா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஈமான் பாரத்தால கனத்தால தாழ்ந்து விடும் என்று சொன்னான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், மிருகங்களை விட மோசமான நிலைமையில வாழ்ந்த சஹாபாக்களை அவங்க தன்னுடைய ஒழுக்கத்தால தன்னுடைய நற்குணத்தால மாத்தி காட்டினாங்க. அதே போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆரம்பத்தில் எந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலையை எடுத்துக்கொண்டு வருவேன் என்று சபதம் செய்தவர் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய அழகிய குணத்தால தன்னுடைய ஒழுக்கத்தால மாத்தி காட்டினாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா, பிற்காலத்துல நபி அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பத்தி சொல்லுவாங்க, எனக்கு பின்னால எந்த ஒரு நபியும் வர போறல்ல, நான் நபிமார்களுடைய முத்திரையாக வந்திருக்கின்றேன். அப்படி அல்லாஹு தஆலா எனக்கு பின்னால ஒரு நபியை அனுப்புவதாக இருந்தால் அதற்கு மிக தகுதியானவர் உமர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள மாத்தி காட்டினான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவதாக சஹாபாக்களுக்கு கொடுத்தது ஈமான், நல்லொழுக்கங்கள். அந்த ஈமான் நல்லொழுக்கத்தின் மூலமாகத்தான் சஹாபாக்கள் அந்த நிலைமையில இருந்து இந்த நிலைமைக்கு மாறினாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால அந்த சஹாபாக்கள் எந்த நிலைமையில இருந்தாங்கன்னு சொன்னா, இன்னும் ஒருவருடைய ஒட்டகம் தன்னுடைய தண்ணீர் தொட்டில தண்ணீர் அருந்தினா அதற்காக வேண்டி காலம் காலமாக பரம்பரையாக சண்டை பிடித்து கொண்டிருந்த அந்த சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய நற்குணத்தால நல்லொழுக்கத்தால எப்படி மாத்தினாங்கன்னு சொன்னா, அன்பார்ந்தவர்களே, அதுக்கு ஆக சிறந்த உதாரணம் ஒரு சம்பவத்தை சொல்றேன். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் சல்மானே ஃபாரசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. சல்மானே ஃபாரசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு சஹாபியுடைய பெண்ணை விரும்பினாங்க. அதை திருமணம் பேசுறதுக்காக வேண்டி தன்னுடைய நண்பர் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை அழைச்சி கொண்டு போறாங்க. போய் சொல்றாங்க, என் அருமை சகோதரரே, எனக்கு இந்த சஹாபியுடைய பெண்ணை திருமணம் முடிக்கணும் என்ற ஆசையா இருக்கு, நீங்க போய் பேசிட்டு வாங்க, எனக்காக வேண்டி திருமணம் போய் பேசிட்டு வாங்கன்னு சல்மானை ஃபாரசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை அனுப்பி வைக்காங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த சஹாபி இடத்துல போறாங்க, பேசுறாங்க. என்னுடைய நண்பர் சல்மானை ஃபாரசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உங்களுடைய மகளை திருமணம் முடிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க, நீங்க திருமணம் முடிச்சு வைப்பீங்களா என்று அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து பேசுறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல அந்த பெண்ணுடைய தகப்பனார் சொல்றாரு, அந்த சஹாபி சொல்றாரு, சல்மானே ஃபாரசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு எந்த மகளை திருமணம் முடிச்சு கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. சல்மானே ஃபாரசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு எந்த மகளை திருமணம் முடிச்சு கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா உங்களுக்குண்டா, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா பொன் பேச போனவர், திருமணம் தன் நண்பருக்காக வேண்டி திருமணம் பேச போனவர்கிட்ட சொல்றாங்க, உங்களுக்குண்டா எந்த மகளை நான் திருமணம் முடிச்சு தாரேன். சுபஹானல்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே சபையில அதே மஜ்லிஸ்ல அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கும் அந்த சஹாபியுடைய பெண்ணுக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் பேச போனவருக்கே திருமணம் நடக்குது. இப்ப கவலையோட வாராங்க,
நண்பரிடத்துல. நண்பர் சல்மான் ஃபாரசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆசையோட எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க என்ன நடந்தது என்று. வந்த உடனே அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நண்பரை பார்த்து சொன்னாங்க, என் சகோதரரே, நண்பரே, என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. உங்களுக்காக வேண்டி நான் திருமணம் பேச போன இடத்துல அந்த சஹாபி எனக்கு அந்த பெண்ணை திருமணம் முடிச்சு தந்துட்டாரு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலைமையில நான் இருந்தா நான் எவ்வளவு ஆவேசப்பட்டிருப்பேன், ஆத்திரப்பட்டிருப்பேன், எவ்வளவு கோவப்பட்டிருப்பேன். நீ எனக்காக வேண்டி திருமணம் பேச போன நீயே போய் திருமணம் முடிச்சிட்டு வந்துட்டியாண்டு இந்த மௌத்து வரைக்கும் நான் அவரோட பேச மாட்டேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சல்மான் இப்படி வார்த்தையை பாருங்க, சகோதரரே என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு எழுதிய, உங்களுக்கு முடிவு செஞ்ச பெண்ண நான் விரும்பிட்டேன், அதுக்காகவே என்ன மன்னிச்சு கொள்ளுங்க என்று சல்மானை ஃபாரசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்காங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இவ்வளவு பெரிய மாற்றம் எதனால? ஆரம்பத்துல ஒரு சஹாபியுடைய ஒட்டகம் இன்னும் ஒரு சஹாபியுடைய நீர் தொட்டியில தண்ணீர் அருந்தினா காலம் காலமாக சண்டை பிடித்து வந்த அந்த சஹாபாக்களை இந்த அளவுக்கு மாற்றியதனுடைய அன்பார்ந்தவர்களை காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவதாக சஹாபாக்களுக்கு இந்த நல்லொழுக்கங்களை, நட்பண்புகளை போதித்தாங்க. அதன் காரணமாகத்தான் அந்த சஹாபாக்கள் இந்த அளவுக்கு தூரம் மிக பெரும் நட்பண்புள்ளவர்களாக மாறினார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு விடயத்தை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்து அடைஞ்சாலும், நாங்க எவ்வளவு பெரிய கல்விமானாக இருந்தாலும், அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்க ஒழுக்கத்தை எல்லா நிலைமைகளிலும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாமல் கற்கக்கூடிய கல்வியாக இருக்கலாம், அந்த கல்வியினூடாக பெறக்கூடிய பட்டங்கள், பதவிகளாக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஒழுக்கம் இல்லாமல், நட்பண்புகள் இல்லாமல் கற்கப்படக்கூடிய கல்வியாக இருக்கலாம், அதன் மூலமாக பெறப்படக்கூடிய பட்டங்கள், பதவிகளாக இருக்கலாம். அது வெறுமனே எங்களுடைய பெயர்களை மாத்திரம்தான் அலங்கரிக்குமே தவிர எங்களுடைய வாழ்க்கையை அலங்கரிக்காது. கல்வியோடு ஒழுக்கத்தோடு கற்கப்படக்கூடிய அந்த இல்மு, கல்வி, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது குறைவாக இருந்தாலும், பார்ப்பதற்கு குறைவாக இருந்தாலும், அது உண்மையிலே அந்த மனிதனுடைய துனியா ஆஹ்ராவுடைய வாழ்க்கையினுடைய ஈடேற்றத்துக்கு காரணமாக இருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எங்களுடைய முன்னோர்கள், அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு இந்த ஒழுக்கத்துடைய விடயத்திலே கவனம் செலுத்தியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆனுக்கு அடுத்தது மிக பெரும் ஒரு சஹீஹான கிரந்தத்தை இந்த உம்மத்துக்கு ஒப்படைத்து விட்டு சென்ற மாமேதை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க. இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாது தான் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய முன்னோர்கள் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தஅல்லம்துல் அதப 30 சனா, தஅல்லம்துல் அதப 30 சனா. நான் கல்வி கற்பதற்கு முன்னால 30 வருடங்கள் ஒழுக்கத்தை படித்துக் கொண்டேன். சுப்ஹானல்லாஹ். கல்வி கற்கிறதுக்கு முன்னால 30 வருடங்கள் ஒழுக்கத்தை படித்துக் கொண்டேன். சும்ம தஅல்லம்துல் இல்ம 20 சனா. அதுக்கு பின்னாலதான் 20 வருடங்கள் நான் கல்வியை கற்றுக்கொண்டேன் என்று சொல்றாங்க. யார் அன்பார்ந்தவர்களே? எங்களுடைய புகாரியுடைய உஸ்தாதுடைய உஸ்தாத் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்றைக்கு உலகம் போற்றும் மாமேதைகளாக நாங்கள் பேசக்கூடிய மக்கள், அன்பார்ந்தவர்களே, அவர்கள் கல்வியை கற்பதற்கு முன்னால் ஒழுக்கத்தை படித்துக் கொண்டார்கள். அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய தாய் தந்தையர்கள் அந்த மக்களுக்கு இல்மை கொடுப்பதற்கு முன்னால், அறிவை கொடுப்பதற்கு முன்னால் அவங்களுக்கு ஒழுக்கத்தை படித்துக் கொடுத்தார்கள்.
எங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஆலிமுல் மதீனா, மதீனாவுடைய மிக பெரும் ஒரு உஸ்தாத், ஷேக், இரண்டாவது மதுஹபுடைய இஸ்தாபகர் மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எவ்வளவு பெரிய ஒரு மாமனிதர், எவ்வளவு பெரிய ஒரு ஃபகீஹ், எவ்வளவு பெரிய ஒரு முஹத்திஸ். அன்பார்ந்தவர்களை சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, ஒரு இல்முடைய சபையில் இருக்கக்கூடிய நேரத்துல சொல்றாங்க, நான் இந்த பெரிய அந்தஸ்தை அடைகிறதுக்கு காரணம் என்னுடைய தாய் தான். அவங்க சொல்றாங்க, அன்பார்ந்தவர்களே, நான் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை உயர்வை அடைகிறதுக்கு காரணம் என்ற தாய். ஏன் தெரியுமா? நான் சின்ன பருவத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல மதரசாவுக்கு கல்வி கூடத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னால என்ற தாய் எனக்கு தலப்பாகை அணிவித்து, எனக்கு அழகான ஆடையை அணிவித்து, மனம் பூசியதுக்கு பின்னால ஒரு வார்த்தையை சொல்லுவா என்னுடைய தாய் என்ன பார்த்து, யா புனைய ஹுதில் அதப மின் ஷேഖிக கபுலல் இல்ம். மகன், நீங்க உங்களுடைய உஸ்தாதிடத்துல, ஆசிரியரிடத்துல போய் இல்ம படிக்கிறதுக்கு முன்னால, கல்வியை படிக்கிறதுக்கு முன்னால ஒழுக்கத்தை படிச்சு கொள்ளுங்க, அதான் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கும் என்று சொல்லுவாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ஆலிமுல் மதீனா சொல்றாரு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், என்னுடைய தாயினுடைய வார்த்தையை நான் அமல் செய்தேன், ஏற்றுக்கொண்டேன், நான் என்னுடைய உஸ்தாதிடத்திலிருந்து ஒழுக்கத்தை படித்துக் கொண்டேன், அதனால் அல்லாஹு தாலா இந்த உயரத்துக்கு என்ன உயர்த்தி விட்டான் என்று அந்த மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றான். இவ்வாறு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நிறைய உதாரணங்களை நாங்க சொல்லலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இளைய சமுதாயம், குறிப்பாக இளைஞர்கள், கல்வி கற்கக்கூடிய மாணவர்களிடத்துல மிக மங்கி மறைந்து வரக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த ஒழுக்க விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய மாணவர்களுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு நாங்க ஆரம்பமாக கல்வியை கொடுக்கிறத விட முதலாவதாக ஒழுக்கத்தை கொடுக்கணும். இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய அதிகமான அனாச்சாரங்கள், அதிகமான சமூக சீர்கேடுகள் இன்றைக்கு நடக்கிறதெல்லாம் எங்களுடைய வாலிபர்களின் காரணமாகத்தான். அன்பார்ந்தவர்களே, இந்த வாலிபர்களை நாங்கள் அவ்வாறே நாங்கள் விட்டு விடுவோம் என்று சொன்னால், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அவ்வாறே விட்டு விடுவோம் என்று சொன்னால், எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தினுடைய நிலைமை என்னவாகும் என்று நினைத்தாலே கூட பயப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சூழல் எங்களுடைய சமூகத்திலே மிக பெரும் ஃபித்னாக்கள், குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் வாழக்கூடிய இந்த காலம் மிக பயங்கரமான காலம். எல்லாரும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க அன்பார்ந்தவர்களே, இந்த காலம் மிக பயங்கரமான காலம். எந்த அளவுக்கு பயங்கரம் என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பின்னுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஒரு மனிதன் தன்னுடைய ஈமான பாதுகாக்கிறது எந்த அளவுக்கு சிரமம் என்று சொன்னா, தன்னுடைய உள்ளங்கையில நெருப்பு தணலை வச்சிருக்கிறது எங்களுக்கு எவ்வளவு சிரமமோ, உள்ளங்கையில யார் நெருப்பு தணலை வச்சிருக்கேலுமா அன்பார்ந்தவர்களே, அந்த அளவுக்கு கஷ்டம் இந்த காலத்துல ஈமான பாதுகாக்கிறது. அதிலும் குறிப்பாக எங்களுடைய வாலிப சமூகம், கல்வி கற்கக்கூடிய எங்களுடைய மாணவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க அறிவை கொடுக்கின்றோம், கல்வியை கொடுக்கின்றோம், மாஷா அல்லாஹ், கட்டாயம் நாங்க கொடுக்கத்தான் வேணும். ஆனா அன்பார்ந்தவர்களே, கல்வியோட சேர்த்து நாங்க ஒழுக்கத்தை நாங்க படிச்சு கொடுக்கணும், ஒழுக்கத்தை கொடுக்கணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மா நஹல வாலிதுன் வலதஹு அஃலல மின் அதபின் ஹசன். ஒரு தந்தை தண்ட மகனுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட், கொடையில ஆக சிறந்த கொடை என்ன தெரியுமா? இன்னைக்கு நாங்க எவ்வளவு கொடுக்கோம் எங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி, நாங்க எவ்வளவு சிரமப்படுறோம், மலண்டு பார்க்காம, வெயில்டு பார்க்காம, வேர்வை சிந்தி உழைச்சி, யாருக்காக வேண்டி? எங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டி. எங்களுடைய பிள்ளைகள் முன்னேறி பெரிய எங்களுடைய சமூகத்துல பெரிய ஒரு அந்தஸ்து அடையணும் என்கிறதுக்காக வேண்டித்தான் எவ்வளவு சிரமப்படுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம். அவங்க கேட்கிற விஷயங்களை எல்லாம் வாங்கி கொடுக்கும், அவங்கள பல பல இடங்களுக்கு அனுப்பி, நாங்க கல்வி கூடங்களுக்கு அனுப்பி, நாங்க செலவழிச்சு அவங்கள படிக்க வைக்கும். அன்பார்ந்தவர்களை, நபி அவங்க சொல்றாங்க, ஒரு தண்ட மகனுக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? அஃலல மின் அதபின் ஹசன். அழகான ஒழுக்கம். ஒழுக்கம் தான் அன்பார்ந்தவர்களே ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த ஒரு கிஃப்டாக இருக்கு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் மௌத்தானதுக்கு பின்னால
7 விடயம் அவனை பின்துயர்ந்து வரும். அதுல ஒன்றுதான் வலதுன் சாலிஹுன் யதுஊ லஹு. நபி அவங்க சொல்லல, வலதுன் என்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தல. அரபுல வலதுன் சாலிஹுன், சாலிஹ் என்னண்டா நல்லொழுக்கம் உள்ள புள்ள. நாங்க பிள்ளைகள் வழக்கம் தான் அன்பார்ந்தவர்களே, ஆனா எங்கட பிள்ளைகள் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக இருக்காங்களா? நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைதான் என்ற வாப்பா எனக்காக வேண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு, எவ்வளவு சிரமப்பட்டு இருக்காரு என்று நினைச்சு எங்கட மௌத்துக்கு பின்னால கையேந்தி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால எங்களுக்காக வேண்டி துவா செய்வான். நாங்க வெறுமனே கல்வியை கொடுத்தோம் என்றா, ஒழுக்கத்தை கொடுக்க மறந்துட்டோம் என்றா அன்பார்ந்தவர்களே, ஒரு காலமும் எங்களுடைய நினைப்பே வராது. பிற்காலத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்களை அப்படியே தூரமாக்கி விடுவாங்க. அன்பார்ந்தவர்களே, முதலாவதாக நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கணும். கல்விக்கு முன்னால நிறைய ஒழுக்கங்கள் இருக்கு. முதலாவது அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய நேரத்துல நாங்க முதலாவதாக எங்களுடைய குழந்தைகளுக்கு வீட்டுல நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கணும். மகன் பாப்பாவோட எப்படிக்கு மகன் போவதாக இருந்தாலும், சொந்த மகன்தான், உங்களோட மகன்தான் என்றாலும், தாய் தந்தையர்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அறைக்கு மகன் போவதாக இருந்தாலும் எங்கட இஸ்லாம் சொல்லுதோ சலாம் சொல்லிவிட்டு போங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த ஒழுக்கத்தை நாங்க எங்களுடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்க படிச்சு கொடுக்கணும். சாப்பாட்டுடைய ஒழுக்கம், தூக்கத்துடைய ஒழுக்கம், பிரயாணம் போறண்ட அதுக்குரிய ஒழுக்கம். அன்பார்ந்தவர்களே, நிறைய விடயங்கள் இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க எங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்துல, அதிலும் குறிப்பாக ஒழுக்கத்துடைய விடயத்துல நாங்க மிச்சம் கவனமாக இருக்கணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகளை நாங்க இந்த காலத்துல எப்படி பாதுகாக்கணும்டா, எங்களுடைய கண்ணை எப்படி எங்களுடைய இம பாதுகாக்குதோ, எங்களுடைய கண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா இம என்ன செய்யும், அதை தடுத்துடும். அதே போலதான் இன்றைய காலத்துல இந்த சூழல்ல எங்களுடைய பிள்ளைகளை நாங்க பாதுகாக்கணும். அன்பார்ந்தவர்களே, அப்படியான ஒரு ஃபித்னாவுடைய சூழல் எங்களுடைய பிள்ளைகள் அன்பார்ந்தவர்களே நாங்க எங்களுடைய கண்ட்ரோல்ல, எங்களுடைய பாதுகாப்புல வச்சு நாங்க வளர்க்கணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரி, அப்பதான் எங்களுடைய பிள்ளைகள் பிற்காலத்துல சமூகத்துல ஒரு நல்ல பிரஜையாக, நல்ல மனிதராக, எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறும். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.